உன் வாழ்க்கையை இங்கு உனக்காகவே கொண்டு வந்து இருக்கும் இந்த வாராகியை தள்ளி விடாதே. தேடி வந்த அதிர்ஷ்டம் இப்பொழுது உன் வீட்டிற்கே வந்து விட்டது. உனக்கு தேவையானதை அள்ளி தருவதற்கு இந்த வாராகியை வந்து இருக்கின்றேன். உன்னை புரிந்து கொள்ளாமல் போன உறவு உன்னை தேடி வரப்போகும் நிலையை எட்டிவிட்ட என் தங்கமே, உனக்கான காரியத்தை உனக்கான செயலை நான் செய்வதற்காக இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றேன். நீ நினைக்கின்ற வாழ்க்கையில் உனக்கு நல்லதை மட்டுமே நான் திருப்பி தர காத்திருக்கின்றேன். இது நாள் வரையினும் எனக்கு புண்ணிய காலம் என்று ஒன்று இல்லவே இல்லையோ, அவ்வளவு பெரிய பாவத்தை இழைத்து விட்டேனோ என்று நீ நினைத்த விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு யாரிடமும் சொல்லாமல் இங்கு அழுது தவித்து கொண்டிருந்தாள். அந்த தவிப்புக்கெல்லாம் விடை கொடுக்கும் தருணமாக உன் புண்ணிய காலத்தை அல்லவா இப்பொழுது கையில் எடுத்திருக்கின்றேன். நீ வெற்றி பெறும் தருணத்தில் இப்பொழுது உனக்காக தர வந்து இருக்கும் போது நீ எதை பற்றியும் அதிகமாக யோசிக்க வேண்டாம். விட்டு போனவரும் புரிந்து கொள்ளாமல் போனவரும் உன் சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கும் போதுதான் இங்கு சென்று கொண்டிருந்தார். இப்பொழுது அத்தனை விஷயத்திலும் உனக்கு செயலை செய்வதற்காக வந்து இருக்கும் போது நடப்பதும் நடக்கப் போவதையும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே யோசித்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையும் உன் வாழ்க்கையில் எதை கொடுத்தால் உனக்கு இப்பொழுது சந்தோஷப்பட்டு கொள்வாயோ, எது உனக்கு நிரந்தரமான வெற்றியை தேடி தருமோ அந்த வெற்றியை தருவதற்காகத்தானே வந்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு வேளைகளிலும் உனக்கு நான் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் போது நிச்சயம் அதை தருவதற்காக நானே இங்கு வந்து கொண்டிருப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு யாரோ இங்கு கெடுதல் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அது நான் அறிந்ததுதான். அதற்காக அதையே மட்டுமே நினைத்து கொண்டு இருக்காதே. என் தாய் என் கூட இருந்தும் இப்படி நடந்து விட்டதே என்று எண்ணிக்கொண்டு இருக்காதே. யார் எப்படி என்ன செய்தாலும் என் வாழ்க்கையின் முழு பொறுப்பை எனக்காக என் தாய் தந்து கொண்டு இருக்கும்போது நிச்சயம் அது நல்லதாகத்தான் இருக்க போகிறது என்பதில் உறுதியாக இரு. உன் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாற வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அப்படியெல்லாம் மாறப்போகும் தருணத்தை நான் உனக்காக இங்கு தர காத்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் வெற்றிக்காக நீ என்னிடத்தில் வந்து இருக்கின்றாய். இதோ உன் சோதனையின் காலகட்டத்தை முடித்து வைத்து விட்டு உன் வேதனையான தருணத்தை எல்லாம் முடித்து வைத்துவிட்டு நீ வெற்றி பெறும் தருவாயில்தான் உனக்கான வாழ்க்கையை நான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். என் பிள்ளையே, இது இப்படி செய்தால் உனக்கு நல்லது கிடைக்கும் என்று நீ உறுதியாக இருக்கின்றாய் அல்லவா? அதன் பிறகும் ஏன் எடுத்துக்கொண்ட முயற்சியில் இருந்து நீ பின்வாங்கி கொண்டு இருக்கின்றாய்? அதன் பிறகு நீ இதற்காக உன் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி கொண்டு இருக்கின்றாய். மற்றவர்கள் சொல்வதை கேட்டு விட்டெல்லாம் நீ உன் வாழ்க்கை இழந்து விட்டது போல் இருக்கின்றதே என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். உன் அத்தனை சூழ்நிலைகளிலும் நான் உனக்கு நல்லதை மட்டும்தானே இங்கு செய்ய காத்திருக்கின்றேன். மறுபடியும் யாரும் இல்லை என்று நீ எண்ணிக்கொள்ள வேண்டாம். உனக்கான விஷயத்தில் நான் உனக்கு நல்லதை பற்றி மட்டும்தான் சொல்லி கொண்டு இருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, உன் சோதனை காலங்கள் எல்லாம் முடிந்தே விட்டது. நீ கேட்டது கிடைக்கும் நேரமும் வந்து விட்டது. வெற்றியை உனக்கு தர வந்து இருக்கும் போது நீ எதற்காக என் பிள்ளைகள் இங்கு அழுது தவிக்கின்றார்கள்? இதோ உன் வாழ்க்கைக்கான நலனை நான் கருத்தில் கொண்டுதான் இங்கு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றேன். வருவது வந்துவிட்டு போகட்டும். இனி உன் வாழ்க்கையின் நலனை நானே தர வந்து இருக்கும் போது வெற்றி வாகைத்தான் நீ சூடப் போகிறாய். ஐயோ, சில உறவுகளை நினைத்து வருத்தப்பட்டாய் அல்லவா? ஐயோ, அவர் என்னை விட்டு சென்று விட்டாரே என்று உன் மனம் தவியாக தவித்து கொண்டு இருப்பதையும் துடியாக துடித்து கொண்டு இருப்பதையும் நான் உணர்ந்து கொண்டுதான் இனியும் என் பிள்ளைகளை காக்க வைக்கக்கூடாது என்பதில் உறுதியான நம்பிக்கை கொண்டு இப்பொழுது உனக்கானவரை உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல என் தங்கமே, நீ என் செல்ல பிள்ளையாக இருக்கும் பொழுது உன்னை சுற்றி இருப்பவர்களும் என் பிள்ளையாகத்தானே இருந்து கொண்டு இருப்பார்கள். அப்படித்தான் உன்னை என்
பிள்ளையாக நினைப்பதோடு மட்டுமல்லாமல் உன் குடும்பத்தை சுற்றி நடக்கும் அந்த சூழ்ச்சி வலைகளையும் முறியடித்து உன் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் காப்பாற்ற இந்த வாராகி தாயானவள் நான் வந்து விட்டேன். நீயோ என்னிடம் சுற்றி சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கின்றாய். முடியாது தாயே, புதைக்குழியில் விழுந்து விட்டேன் என்று நினைக்கின்றாய். இல்லை என் பிள்ளையே, உன்னை நான் காப்பாற்றுவதற்கு எவ்வளவு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து செல்கின்றேன் என்று இன்னும் சற்று நேரத்திலே உணரத்தான் போகிறாய். அங்கு யாரோ ஒருவர் உனக்காக காத்திருக்கும் நிலையை நான் உனக்கு உருவாக்கத்தான் போகிறேன். இதனால் வரையிலும் நீதானே அவர்களுக்காக காத்திருந்தேன், இவர்களுக்காக காத்திருந்தேன் என்ற நிலையை உருவாக்கி கொண்டிருந்தாய். இப்பொழுது எல்லோரும் உனக்கு ஒன்றுதான் என்றும் புரிய வைப்பதற்காக வந்து விட்டேன். மனம் தளர்ந்து விடாதே. சோதனைகளையும் சொந்தங்களையும் பந்தங்களையும் விட்டு இனி எனக்கு இந்த வாழ்க்கை எதற்கு, நான் அவ்வளவுதான், இனி மீளவே மாட்டேன், வாழவே வழியில்லை என்று நீயாகவே நினைத்து கொண்டு விட்டாய். அம்மையானவள் இருக்கும் பொழுது நீ அப்படி ஒரு சூழ்நிலைக்கு போய்விடலாமா என் தங்கமே? உன் மனதிற்குள் இருக்கின்ற வேதனையும் உன் மனதிற்குள் இருக்கின்ற சோதனையும் புரிந்து கொண்டுதான் இந்த தாயானவள் உனக்கு ஒவ்வொரு நிலையும் உனக்குள் உருவாக்கி கொண்டு இருக்கின்றேன். வெற்றியின் பக்கம் நீ இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்கமே அழுது புரண்டு ஓடோடி கொண்டு இருக்கின்றாய்? கலங்காதே, கவலைப்படாதே. உன் மனதிற்குள் இருக்கின்ற எல்லா விஷயத்திலும் நான் உனக்கு உறுதுணையாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். நீயோ அந்த விஷயம் நடந்தால் நன்றாக இருக்கும், இந்த விஷயம் நடந்தால் நன்றாக இருக்கும், ஏது நடக்கும், எப்பொழுது நடக்கும் என்றெல்லாம் என் முன்னே வந்து அங்கு சீட்டை குலுக்கி போட்டு கொண்டு இருக்கின்றாய். அந்த விஷயமானது நடந்தால்தான் தாயே நான் என் வாழ்க்கையின் அடுத்த நகரினை நோக்கி நகர முடியும் என்று சொல்கின்றாய். என் தங்க பிள்ளையே, சர்வ நிச்சயமாக சொல்கிறேன், உன் வாழ்க்கையை வீணடிப்பது என் நோக்கமல்ல. உனக்கு அர்த்தத்தை கொடுப்பதற்கும் அடுத்த அடியை எடுத்து வைப்பதற்கான அத்தியாயத்தை தொடங்கி வைப்பதுதான் என் நோக்கமாக இருக்கின்றது. நீயோ ஒரு விஷயத்தை வேண்டுமென்று எவ்வளவு நாளைக்குத்தான் என்னிடம் ஏங்கி தவித்தாய்? அந்த விஷயத்தில் உறுதியாக இருக்கின்றாயா? அது உனக்கானதாகத்தான் இருக்கின்றதா என்பதை புரிய வைப்பதற்குத்தான் இந்த நிலையை எல்லாம் நான் உனக்கு அனுமதித்திருக்கின்றேன். நீயோ நினைத்து விடாதே, இந்த தாயானவள் நமக்கு கஷ்டத்தை நிரந்தரமாக்கி விடுவாளோ என்று. உன் மனதிலே வருத்தம் கொள்ளாதே. உன் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தாண்டி நீ எடுத்துக்கொள்கின்ற தருணத்தை உனக்கு நான் நிரந்தரமாக்கத்தான் வந்து இருக்கின்றேன். நீ கேட்டது கிடைக்கும் நேரத்தை நான் உனக்காக இங்கு கொண்டு வந்து இருக்கும்போது நிச்சயம் வெற்றி பெறத்தான் போகிறாய். நம்பிக்கையோடு இரு என் தங்க பிள்ளையும். உனக்கானதை உன்னிடத்தில் கொண்டு வர போகும்போது நீ நினைத்தது பலிக்கும் நேரம்தான் உன்னை வந்து சேரப்போகிறது. வெற்றி வாகி சூடப் போகிறாய். ஓம் வராகி தாயே போற்றி.